அக்கா இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? 1 கிலோமீட்டர் தாண்டி போப்பா. என்னப்பா திரும்பி போற? என்னால 1 கிலோமீட்டர்லாம் தாண்ட முடியாதுக்கா, 5 அடி தான் தாண்டுவேன். அந்த கீரி மண்டைய பூரி விடுடி. தக்காளி கொடுங்க. தக்காளி வேணுமா? இந்தா. அண்ணாச்சி 1 கிலோ போட்டுருங்க அண்ணாச்சி. நாயா நீ வாங்கி தின்னது 25 ரூபா தக்காளி நாயா, மீதி 5 ரூபா நீ எனக்கு தரணும் போ. இன்னும் 1 கிலோ போடணும். ஏங்க நேத்திக்கு என் தங்கச்சி கூட எங்கேயோ பைக்ல போனீங்களாமே, கேள்விப்பட்டேன். ஏய் நான்லாம் எங்கேயும் போல, உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. அட இதெல்லாம் ஆம்பளைங்க பண்றது சகஜங்க, சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமாம்ல நான் போனதான். சரிங்க அதை விடுங்க, இந்த டீயை குடிங்க. டீ எப்படிங்க இருக்கு? டீ நல்லா இருக்கு, ஆனா ஏதோ மருந்து வாட மாதிரி அடிக்குதே. மருந்து வாட மாதிரி இல்ல, மருந்தே தான் கலக்கிருக்கேன். ஏயா பொம்பளைங்க நாங்க ஒழுக்கமா இருக்கணும், ஆனா ஆம்பளைங்க நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, அப்படிதானே? சாவு. என்னங்க அங்க வந்து பாருங்க, உங்க அம்மா மீன்காரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மீன் கறி கூட சண்டை போடுறாங்களா? ஏன்? 10 ரூபாய்க்கு மீன் கேட்டா மீன்காரி சண்டைக்கு வராம என்ன பண்ணுவா? 10 ரூபாய்க்கு எதுக்கு மீன் கேக்குறாங்க? நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு வாங்கினா போதாது? கேள்விக்கு பதில் சொல்லுடி. முடியாதா? ஓனரா கேட்டு சொல்லியா? அவன் என்ன ஓனரா கவர்னரா? என்னடா தெரிஞ்சுக்கணும் உனக்கு? 3 கேள்விக்கு பதில் வேணும். கேளுடா, நான் சொல்றேன். அவள்கிட்ட எத்தனை கோழி குஞ்சு இருக்கு? 15. அதுல எத்தனை பெட்டை எத்தனை சேவல்? 8 பெட்டை 7 சேவல். ஏண்டி இதெல்லாம் ஒரு கேள்வி, இதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா? 3வது கேள்வியை கேளுடா. சொல்றா. அதுல ஏன் ஜாடையில எத்தனை இருக்கு, அவன் ஜாடையில எத்தனை இருக்கு? என்ன சந்தேகம் வரேன்டா? எவன் ஜாடையில இருந்தா எங்களுக்கு என்னடா? சீக்கிரம் வளர்ந்தா கறிக்கு, பொறுமையா வளர்ந்தா பலிக்கு. ஏங்க எனக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுருவீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? சரி விட்டுடுறேன். எனக்காக நீங்க குடிக்கிறத விட்டுருவீங்களா? குடி தானே, விட்டுட்டா போச்சு. எனக்காக உங்க அப்பா அம்மாவையே விட்டுட்டு என் கூட வந்துருவீங்களா? அப்பா அம்மாவா? சரி ஆசைப்பட்டு கேட்குற, விட்டு வந்துடுறேன். எனக்காக உங்க உயிரை கூட விட்டுருவீங்களா? இதெல்லாம் விட்டுட்டு உயிரோட இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஆகா மீன் வாசனை தூக்குது, எப்படி ரெடி ஆகும்? இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்க போய் உட்காருங்க, இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் ஆகும்? 5 நிமிஷம் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்பவே வேணும். இப்பவே வேணுமா? அப்ப இந்தாங்க. சுடுது சுடுது. சுடுதா சுடுதா, நல்லா சுட்டு வேகட்டும். எங்கடி போற? நம்ம அரியலூர் மாவட்டத்துல ஆரஞ்சு அல்வா குடுக்கறாங்களாம், அதான் வாங்க போறேன். அது ஆரஞ்சு அல்வாலடி, ஆரஞ்சு அலர்ட், மழை வர போதுன்னு அர்த்தம். இவனெல்லாம் கொல்லட ஆத்துல தூக்கி போடுறான், குளிக்க போனவ ஆத்துல போயிட்டான்னு ஊர்ல சொல்லிக்கலாம். எங்கடா போற? மீன் பிடிக்க. இருடா நானும் வரேன். இவளுக்கு தலையில உள்ள பேனையே பிடிக்க தெரியாது, மீனை எப்படா பிடிக்க போறா? உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. யோ வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வை. அக்கா மீன் கிடைக்குது இது. எல்லாம் எனக்கு தெரியும்டா, பொறுமை தான் முக்கியம். எங்கக்கா முள்ள காணோம்? என்ன கேட்டா? எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்டா. எங்கடி மீன்? வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன்ல. தூண்டி முள்ள ஆம தின்னுச்சியா? இவள தூக்கி தூண்டில மாட்டா குந்தான். வா ஓனர் பொண்டாட்டி, இப்பதான் உன்னை பத்தி என் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? என்னடி சொன்ன? ஒழுங்கா சாப்பிடலனா பேய் வரும்னு சொன்னா கரெக்ட்டா நீ வந்துட்ட. ஏங்க உங்க அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. கூட சொல்லுமா. அம்மா என் முன்னாடி பற்றி என்கிட்ட குறை சொல்லாதுமா. என் முன்னாடி எனக்கு சக்கரை மாதிரி தெரியுமா? ஏங்க உங்களுக்கு நானும் அவ்வளோ பிடிக்குமாங்க? உங்க அம்மா கிட்ட நீ சக்கரைன்னு சொல்றீங்க. ஆமாம்ல, ரெண்டையுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல.